பிரித்தானியாவின் லண்டனில் இலங்கையை பின்புலமாக கொண்ட ஈழத்தமிழ் இளைஞன் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியை பின்புலமாக கொண்ட 21 வயதான அனோஜன் ஞானேஸ்வரன் வன்முறை ஒன்றின் போது கொலை செய்யப்பட்டார். 2024ஆம் ஆண்டு லண்டனின் தெற்கு பகுதியில் உள்ள ஸ்ட்ராபெரி ஹில் ரயில் நிலையத்தில் அவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். கொலை குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ள டினோ டொனால்ட்சன் கொலை நடந்த 1 மணி நேரத்திற்குள் பேருந்தில் சிரித்து பேசி மகிழ்ந்திருக்கும் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி கொடுக்கல் வாங்கல் தொடர்பான தகராறில் அனோஜன் ஞானேஸ்வரன் மற்றும் ஒரு குழுவினர் இடையே மோதல் ஏற்பட்டது. இதன்போது டினோ டொனால்ட்சன் அனோஜனை துரத்தி சென்று ரயில் தண்டவாளத்தில் வைத்து கொடூரமாக கத்தியால் குத்தியுள்ளார். கொலையை செய்துவிட்டு N87 இரவு பேருந்தில் ஏறிய கொலையாளி எதுவுமே நடக்காதது போல சிரித்துக் கொண்டும் கேலி செய்து கொண்டும் சென்றது பேருந்தில் இருந்த கேமராவில் பதிவாகியுள்ளது. ஒரு வீட்டின் கதவு மணியில் இருந்த ஒளிப்பதிவில் நான் அவனை முதுகில் முழுமையாக குத்தினேன், கத்தி உள்ளே செல்வதை நான் உணர்ந்தேன் என்று டினோ பெருமையாக பேசுவது பதிவாகியுள்ளது. கொல்லப்பட்ட அனோஜன் ஞானேஸ்வரன் கணக்கியல் மற்றும் நிதித்துறையில் 3ஆம் ஆண்டு படித்து வந்த ஒரு திறமையான மாணவர். அவர் கராத்தே விளையாட்டில் பிளாக் பெல்ட் பெற்றவர் என்பதோடு உலக மற்றும் ஐரோப்பிய அளவிலான கராத்தே போட்டிகளில் பங்கு பற்றிய ஒரு சிறந்த வீரரும் ஆவார். லண்டன் போலீசார் கொலை நடந்த 3 நாட்களின் பின்னர் டினோவின் வீட்டுக்கு சென்றபோது அவர் ஒரு அலமாரிக்குள் ஒளிந்திருந்த நிலையில் கைது செய்யப்பட்டார். அவரது அறையில் இருந்து சுமார் 1000 பவுண்டுகள் மதிப்புள்ள போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த வழக்கை விசாரித்த ஓல்ட் பெய்லி நீதிமன்றம் டினோ டொனால்ட்சனை குற்றவாளி என அறிவித்துள்ளது. அவருக்கு விரைவில் தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும். இதேவேளை அனோஜனின் குடும்பத்தினர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அனோஜன் எங்களின் அன்புக்குரிய மகன் மற்றும் சகோதரன். தனது எதிர்காலத்தை பற்றி அவர் பல கனவுகளை கொண்டிருந்தார். ஒரு சிறந்த விளையாட்டு வீரராக திகழ்ந்த அவரை இழந்து தவிப்பதாக தெரிவித்துள்ளனர்.